எப்பவும் போல காலைல எழுந்திரிச்சு காலேஜ் கிளம்பிட்டேன். சரி, காலேஜுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது தான் இன்ஸ்டால இந்த ரீல் பார்த்தேன். இதுல என்னன்னா, அந்த ஆங்கர் வந்து அந்த சின்ன பையன்ட்ட ஸ்கூல் முக்கியமா இல்ல டெம்பிள் முக்கியமான்னு கேட்கறாரு. அதுக்கு அந்த பையன் ஸ்கூல் தான் முக்கியங்கிறான். கடவுள் தானப்பா முக்கியம், அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே தராரு அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன ரிலிஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, ஆனா உங்க ரிலிஜன் தான் ஃபாலோ பண்ணணும், இன்னொருத்தவங்களை திணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்க பண்ணிட்டு போட்டோம். நம்ம இந்த ரிலிஜனை ஃபாலோ பண்றோம் இல்ல அந்த ரிலிஜனை ஃபாலோ பண்றோம்ன்றத பதிலா அந்த ரிலிஜன்ல என்ன பிரின்சிபல்ஸ் சொல்றாங்கன்னு அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ 1800 கோடிக்கு நீங்க கோயில் கட்டியிருக்கீங்க, அதுல 1000 பேர் இருந்து 24 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க கடவுளை பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ரூபால ஒரு ஸ்கூல் கட்டியிருந்தீங்கன்னா ஒரு பையன் படிச்சு வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அவன் குடும்பத்தை காப்பாத்தி இருப்பான். அப்போ அவங்க குடும்பத்துக்கு அவன் கடவுளா தெரிஞ்சிருப்பான். அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னா வர பேஷண்ட்டை நீங்க உயிரை காப்பாத்தி இருந்தீங்கன்னா அந்த பேஷண்ட்க்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நீங்க கடவுளா தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசு செலவு பண்ற அவசியமே இருந்திருக்காது. அவங்க பரம்பரையே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். சிம்பிள் கான்செப்ட் எடுத்துக்கலாம். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னு சொல்றீங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ அவர் உயிரோட இருந்திருந்தா சொல்லியிருப்பாரா, நான் இங்கே தான் பிறந்தேன், எனக்கு இங்க ஒரு கோயில் கட்டணும், இப்போ இருக்க மாஸ்க் அடிச்சுட்டு எனக்கு இங்க ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்லியிருப்பாரா? ஸோ நீங்க என்ன ரிலிஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ரிலிஜன்ல என்ன பிரின்சிபல் சொல்றாங்களோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முஸ்லீம்ஸ், இந்து, கிறிஸ்டினா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.